Hello friends, welcome to Updates for You channel. First time in the channel க்கு வரீங்கன்னா மறக்காம subscribe பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோல SRM JEE entrance exam பத்தின அப்டேட் தான் வந்து பார்க்க போறோம். phase 1, phase 2, phase 3 இதுக்கான அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். சோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா SRM ல வந்து சீட் வேணும், எனக்கு டொனேஷன் இல்லாம சீட் வேணும், இல்ல எனக்கு VIT ல வந்து சீட் வேணும், இது போல உங்களுக்கு என்ன queries இருந்தாலும் தாராளமா என்ன கான்டாக்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட கான்டாக்ட் டீடைல்ஸ் இருக்கு. தேவைப்படுறவங்க நீங்க Instagramல கூட என்ன கான்டாக்ட் பண்ணலாம். இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா நான் ப்ரொவைட் பண்ணுவேன். எல்லாமே வந்து ஃப்ரீ சர்வீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கு பார்த்தீங்கன்னா SRM யூனிவர்சிட்டி அவங்க JEE எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா phase 1 வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நமக்கு ஏப்ரல் மந்தே வந்து அதுக்கான ஆன்லைன் மோட் எக்ஸாம்லாம் வந்து கண்டக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதுக்கான ரிசல்ட்டுமே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் வந்து போயிட்டுருக்கு. அந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணவங்களுக்கான கவுன்சிலிங் வந்து போயிட்டுருக்கு. இந்த மந்த் 14லேருந்து இந்த மந்த் 21 வரையும் கவுன்சிலிங் வந்து போகும். நெக்ஸ்ட் phase 2க்கான அப்ளிகேஷன் எப்போ எண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா June 6 வந்து எண்ட் ஆகுது. உங்களுக்கான எக்ஸாம் பார்த்தீங்கன்னா June 12 June 17 வரையும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் phase 3 பார்த்தீங்கன்னா ஜூலைல நடக்க போகுது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் முடிகிற டேட் வந்து June 30 வரையும் கொடுத்துருக்காங்க. phase 3 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா July 4லேருந்து July 5 வந்து நடக்கும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா phase 1க்கான கவுன்சிலிங் தான் வந்து யூனிவர்சிட்டி சைடில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த phase 1ல செலக்ட் ஆனவங்க நீங்கள் இந்த மந்த் எண்டுக்குள்ளே வந்து உங்களுக்கான ஃபீஸை வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். 31/5/2025 11 PM கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே உங்களுக்கான ஃபீஸை வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் போர்ட்டலுக்குள்ளே லாகின் போய்க்கோங்க. உங்கள் ப்ரோக்ராம் வந்து அலோகேஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த அலோகேஷனை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டை வந்து ப்ரொசீட் பண்ணி நீங்கள் வந்து பே பண்ணணும். அது ஸோ phase 1ல செலக்ட் ஆனவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் அலாட்மெண்ட் ஆர்டரை வந்து ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் அப்ராக்சிமேட்டாக 1 lakh வரையும் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபீஸ் பே பண்ணால் மட்டும்தான் உங்கள் சீட் வந்து கன்ஃபார்ம் ஆகும், பார்த்துக்கோங்க. ஸோ யாருக்காச்சும் வந்து எனக்கு வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட் வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கான இன்ஃபர்மேஷனை நான் வந்து இமீடியட்டாக ப்ரொவைட் பண்ணுவேன். உங்களுக்கு இதை தவிர அக்ரிகல்ச்சரில் வந்து டொனேஷன் இல்லாமல் சீட் வேணும், பேராமெடிக்கல் வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.